Yeah, welcome students. So இன்னைக்கு நம்ம Cbse 10th Mathsல Unit 2 Polynomials. So இந்த Unit 2 Polynomials ஓட full unit questions-உம் அதே மாதிரி அந்த யூனிட்ல லாஸ்ட் 5 இயர்ஸ்ல என்னென்ன பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 2 பாலினாமியல்ஸ். முதல்ல பாலினாமியல்ஸ்னால் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஏற்கனவே லோயர் கிளாஸ் 9th படிச்சிருப்பீங்க. முதல்ல பாலினாமியல் அப்படின்னா so a polynomial in one variable is the algebraic expression. So முதல்ல polynomial அப்படின்றது என்னது, நமக்கு ஒரு algebraic expression, அதுதான் polynomial அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த polynomial அப்படின்றது நமக்கு என்ன ஃபார்மில் இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட் இதில் பார்த்துடலாம். ஸோ பாலினாமியல் அப்படின்றது முதல்ல வேரியபிள், அது வந்து எப்படி இருக்கணும், அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் plus a square x square plus a1x plus a0. So இந்த ஃபார்மில் கண்டினியூஸாக வந்ததுன்னா உங்களுக்கு அது என்னது, பாலினாமியல். ஸோ an x power n plus an minus 1 x power n minus 1 plus a2 x square plus a1x plus a0. ஓகே, ஸோ இதில் a என்ன x power என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னன்றது உங்களுக்கு என்னென்னா நான் நெகட்டிவ் integer or whole number. ஓகே, ஸோ என்னன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னது, நான் நெகட்டிவ் நம்பர், இன்டீஜர் ஆர் ஹோல் நம்பர் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்றது. அடுத்து எக்ஸ்ன்றது உங்களுக்கு என்னது, வேரியபிள். ஸோ வேரியபிள் ஆஃப் பாலினாமியல். ஓகே, ஸோ a0 a1 a2 அப்படின்றது இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னது, கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இது பக்கத்தில் இருக்கிற x0 x பவர் 1 x பவர் 2 அப் டு x பவர் n, ஸோ இது மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னா கோஎஃபிஷியன்ட்ஸ், அது பக்கத்தில் இருக்கிறோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ x பவர் 0 x பவர் 1 x பவர் 2 up to x power n are respectively the coefficients of the polynomial. Okay, so முதல்ல இதுதான் உங்களுக்கு பாலினாமியல் அப்படின்னா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இந்த ஃபார்மில் an x பவர் n an minus 1 x பவர் n minus 1 up to a2 x ஸ்கொயர் ப்ளஸ் a1x ப்ளஸ் a0. ஸோ அதில் என்னென்ன அப்படின்றது என்னென்னா நான் நெகட்டிவ் இன்டீஜர், எக்ஸ்னா வேரியபிள் அப்படின்றது, a0 a1 a2 அப்படின்னா கான்ஸ்டன்ட்டு, x0 x1 x2னா அதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு பாலினாமியல். ஸோ இப்போ இதில் நம்ம பாலினாமியலில் டிகிரி அப்படின்ற ஒரு டேர்ம் பார்ப்போம். முதல்ல டிகிரினா என்ன. ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஸோ த ஹையஸ்ட் பவர் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, இதில் ஹையஸ்ட் பவர் வேல்யூ தான் உங்களுக்கு என்னது, டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹையஸ்ட் பவர் ஆர் எக்ஸ்போனண்ட் ஆஃப் த வேரியபிள், ஹையஸ்ட் பவர் ஆர் எக்ஸ்போனண்ட் ஆஃப் த வேரியபிள் in expression. ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் வேல்யூ இல்லாட்டி எக்ஸ்போனண்ட் ஆஃப் த வேரியபிள் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x³ ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இதில் டிகிரி வேல்யூ உங்களுக்கு என்னது, ஹையஸ்ட் பவர் வேல்யூ. ஸோ இதுதான் ஹையஸ்ட் பவர் வேல்யூ. ஸோ அப்போ டிகிரி உங்களுக்கு என்னது 3. ஓகே, ஸோ ஹையஸ்ட் பவர் ஆர் எக்ஸ்போனண்ட் ஆஃப் த வேரியபிள் இன் எக்ஸ்பிரஷன் தான் உங்களுக்கு என்னது அடுத்து டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல். ஸோ டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்னால் என்னென்ன இருக்குது, லீனியர், குவாட்ராட்டிக்கு, கியூபிக் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஏற்கனவே லோயர் கிளாஸில் படிச்சதா ஜஸ்ட் ஒரு வாட்டி எப்படி ரீகால் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல லீனியர் பாலினாமியல்னால் என்ன. ஸோ லீனியர், அடுத்து குவாட்ராட்டிக், அடுத்து ஸோ கியூபிக். ஸோ முதல்ல லீனியர் பாலினாமியல்னா என்ன, a polynomial of degree 1. ஸோ polynomial of degree 1 is called linear polynomial.
So next a polynomial of degree 2, so is called quadratic polynomial. So polynomial of degree 3, so அது வந்து நமக்கு என்னது cubic polynomial. Okay, so more than 3 வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அது பேர் ஸோ பாலினாமியல்னு சொல்லுவோம். ஸோ லீனியர் பவர் 1 இருந்தால் லீனியர் பாலினாமியல், பவர் 2 இருந்தால் குவாட்ராட்டிக் பாலினாமியல், ஸோ பவர் 3 இருந்தால் கியூபிக் பாலினாமியல், மோர் தென் 3 இருந்தால் அது பேர் நமக்கு என்னது பாலினாமியல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போது இதில் நமக்கு ஜாமெட்ரிக்கல் கிராஃப் வந்து எப்படி வரும் அப்படின்னு வர பார்த்துக்கலாம். ஸோ லீனியர் பாலினாமியலோட கிராஃப் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன். அதே மாதிரி குவாட்ராட்டிக் பாலினாமியலோட கிராஃப் இது கிராஃப். ஓகே, ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியலோட கிராஃப் உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்குன்னா பேரபோலா. ஓகே, கியூபிக் பாலினாமியல் நமக்கு சிலபஸில் இது வராது இப்போ, அதனால் நமக்கு தேவையில்லை. இது ரெண்டு தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ அவள் லீனியர் பாலினாமியலோட கிராஃப் என்ன ஷேப்பில் இருக்கும் ஸ்ட்ரைட் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட் புக்கில். ஸோ லீனியர் பாலினாமியல் இதுதான் லீனியர் பாலினாமியலோட கிராஃப். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், y equal to 2x plus 3. ஸோ பவர் வேல்யூ 1 இருந்தால் அது லீனியர் பாலினாமியல். ஸோ லீனியர் பாலினாமியலோட கிராஃப் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்ட்ரைட் லைன். ஸோ இதுதான் குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் மைனஸ் 4. ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியலோட கிராஃப் எப்படி வருது உங்களுக்கு பேரபோலா ஷேப். இது 1 மார்க் கொஸ்டினில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. லீனியர் பாலினாமியலோட கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும், குவாட்ராட்டிக் பாலினாமியலோட கிராஃப் என்ன ஷேப்பில் இருக்கும்னா பேரபோலா ஷேப். ஓகே, ஸோ அது எப்படி எந்த ஷேப்பில் வந்தாலும் ஓகே. ஸோ அப்வர்ட் பேரபோலா வந்தாலும் சரி, இது டவுன்வர்ட் பேரபோலா, ஸோ இது அப்வர்ட் பேரபோலா. அப்வர்ட் பேரபோலா வந்தாலும் சரி, டவுன்வர்ட் பேரபோலா வந்தாலும் சரி, ஸோ எந்த ஷேப்பில் வந்தாலும் உங்களுக்கு பேரபோலா ஷேப்பில் வந்ததுனாவே அது இதோட கிராஃப் தான் குவாட்ராட்டிக் பாலினாமியலோட கிராஃப் தான். சரிங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஸோ லுக் த கிராஃப் y is equal to p of x where p of x is polynomial. For each of the graphs find the number of zeros. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னால் அதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்குறோம்னா அதுக்கு ரூட்ஸ் அப்படின்றது நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்டில் அந்த கிராஃபில் மீட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே p of xன்னு இருக்குது, y is equal to p of xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே p of xன்னு கொடுத்தாங்கன்னா இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அட்மோஸ்ட் எத்தனை பாயிண்ட், இங்கே p of xன்னு இருந்ததுன்னா எனக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்டில் கிராஃபில் மீட் ஆகுது. ஸோ அதுதான் உங்களுக்கு என்னது p of x. இன்கேஸ் இந்த இடத்துல p of yன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு y ஆக்சிஸில் கிராஃபில் எத்தனை இடத்துல மீட் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ எனக்கு இங்கே கொடுத்துருக்கிறது p of xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ p of x அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் அந்த கிராஃபில் எத்தனை இடத்துல மீட் ஆகுது அப்படின்றத நான் செக் பண்ணணும். ஸோ y is equal to p of x. இப்போ எனக்கு இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை வாட்டி மீட் ஆகுது 1. ஸோ ஆன்சர் வந்து 1 zeros. ஸோ இங்கே எத்தனை வாட்டி மீட் ஆகுது 2. ஸோ 2 zeros. ஸோ இங்கே 1 2 3. ஸோ 3 zeros. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், the number of zeros in the graph intersect x axis at 1 point. ஸோ 1 point அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1. ஸோ இங்கே 2 points. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2 zeros. ஸோ 1 2 3 3 points. ஸோ 3 zeros. ஸோ இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான் மீட் ஆகுது. ஸோ 1 zeros. ஸோ அகைன் இங்கேயும் 1 பாயிண்ட் தான். ஸோ 1 zeros. ஸோ 1 2 3 4. ஸோ 4 பாயிண்ட்ஸில் மீட் ஆகுது. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ 4 zeros. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல மீட் ஆகுது அப்படின்றது தான் உங்களுக்கு என்னது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க எக்ஸசைஸ் 2.1. சேம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், the graph y is equal to p of x some polynomial, find the number of zeros of p of x in each case. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல மீட் ஆகுதுன்னு பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் மீட்டே ஆகலை. ஸோ அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் நோ ஜீரோஸ். So first question, exercise 2.1. first question, first Roman letter. X axis la எனக்கு எதுமே மீட் ஆகல. ஸோ ஆன்சர் வந்து நோ ஜீரோஸ். ஸோ செகண்ட் Roman letter பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல மீட் ஆகுதுன்னு பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், ஸோ 1 zeros. ஸோ அடுத்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல மீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2 zeros. ஸோ கிராஃப் ஹேஸ் ஸோ தேர்ட் Roman letter எக்ஸ் ஆக்சிஸஸ் ஒரு நிமிஷம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு ஜீரோஸில் மீட் ஆகுது. இந்த கொஸ்டினில் 1 இங்கேயும் ஒரு மீட் ஆகுது லெஃப்ட் சைட்லேயும். ஸோ 1 ஸோ 2 3. ஸோ அப்போ எத்தனை இடத்துல மீட் ஆகுது, ஸோ 3.
ஸோ அப்போ 3 zeros. ஸோ நெக்ஸ்ட்டு 4th டெர்மினேட்டர். ஸோ டயக்ராம் பாருங்கள் எத்தனை இடத்துல மீட் ஆகுதுன்னு எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ 1 2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் 2 zeros. ஸோ நெக்ஸ்ட்டு 5th டெர்மினேட்டர் பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல மீட் ஆகுதுன்னு 1 2 3 4. ஸோ மொத்தம் 4 டைம்ஸில் எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகுது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4 zeros. ஓகே. ஸோ லாஸ்ட்டு 6th டெர்மினேட்டர். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை மீட் ஆகுதுன்னு பாருங்கள் 1 2 3. ஸோ 3 டைம்ஸில் மீட் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து 3 zeros. ஓகே. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்டில் மீட் ஆகுது அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதை பொறுத்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1 டைம்ஸில் மீட் ஆச்சுன்னா 1 zeros, 2 டைம்ஸில் மீட் ஆச்சுன்னா 2 zeros. ஸோ 3 டைம்ஸில் மீட் ஆச்சுன்னா உங்களுக்கு 3. அது மாதிரி கண்டினியூஸாக எத்தனை இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகுதோ ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 2.2 பார்க்கறதுக்கு முன்னாடி 2 இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா பார்க்கணும். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் zeros and coefficients of a polynomial. Okay, so relationship between zeros and coefficients of a polynomial. Okay, so இதில் நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து சம் ஆஃப் ஜீரோஸ், another one வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஓகே. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா என்ன. சம் ஆஃப் ஜீரோஸ்ன்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்ன்றது ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ஆல்ஃபானா என்ன பீட்டானா என்னன்றது நான் ப்ராப்ளம் வரும்போது 1 by 1 சொல்கிறேன். சம் ஆஃப் ஜீரோஸ்ன்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ இதுதான் ஃபார்முலா. Sum of zeros equal to alpha plus beta equal to minus b by a, and product of zeros alpha beta equal to c by a. Okay, so இப்போ இதில் ஏனா என்ன, பீனா என்ன, சீனா என்ன. ஏ அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ பி அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அடுத்து சி அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 2.2. ஸோ எக்ஸசைஸ் 2.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Find the zeros of the following quadratic polynomial and verify the relationship between zeros and coefficient. Okay. So zeros of the following quadratic polynomial கண்டுபிடிச்சி அதோட ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஸோ எக்ஸசைஸ் 2.2 first question, first denominator x square minus 2x minus 8. so இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், verify the relationship between zeros and coefficient. so first இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா relationship between zeros and coefficientனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல ஆல்ஃபா பீட்டா அதோட ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஏபிசியில் சப்ஸ்டியூட் பண்ணி இதோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி இதோட ரூட்ஸ் என்னென்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ்ன்றது ஏற்கனவே படித்தது தான். இந்த இடத்துல உங்களுக்கு என்னது மைனஸ் 8 இருக்குது. இங்கே பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மைனஸ் 8 மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா இந்த வேல்யூ கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் எதுவும் இல்லாதனால நான் இங்கே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் 8. ஸோ இப்போ இந்த மைனஸ் 8 ஸ்பிட் பண்ணணும். எனக்கு ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரணும். ஸோ எந்த ரெண்டு முதல்ல ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்னு பாருங்கள் 8க்கு. ஸோ 1 8 சார் 8 வரும், 2 4 சார் 8 வரும், அகெயின் 4 2 சார் 8 சேம் தான், வேறு எதுவும் வராது உங்களுக்கு. அப்போது இந்த வேல்யூவில் எனக்கு எது ஆட் பண்ணால் மைனஸ் 2 வருதுன்னு செக் பண்ணணும். அப்போ 1 8 கண்டிப்பாக எனக்கு மைனஸ் 2 வராது. பட் 2 4 இதில் ஆட் பண்ணும்போது இதில் சிம்பிள் சேஞ்ச் பண்ணோன்னா எனக்கு மைனஸ் 2 வரும். ஸோ அப்போ என்ன வரும், மைனஸ் 4 ப்ளஸ் 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 2ன்னு வந்துடும். அதே மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் 4 இன்ட்டு ப்ளஸ் 2 என்னது மைனஸ் 8. ஸோ அப்போ மைனஸ் 4 ப்ளஸ் 2. ஓகே. ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர்
minus 2x minus 8 equal to 0. Okay, so இதை factorize பண்ணோம்னா என்ன வரும்? x square minus 4x plus 2x minus 8 equal to 0. Okay, so minus 4x plus 2x minus 8 equal to 0. So இப்போ இந்த இடத்துல ரெண்டுத்துல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க, xன்றது காமனா இருக்கு. So x வெளியே எடுத்தோம்னா ரிமைனிங் x ஒரு minus 4. அதே மாதிரி இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? So 2ன்றது காமனா இருக்கு. So இங்க 2 இருக்கு, இங்க 8 இருக்கு. So 2 வெளியே எடுத்தோம்னா x minus 4 is equal to x வந்துரும் 4 2s are 8 equal to 0. So இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? x minus 4ன்றது காமனா இருக்கு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? x plus 2 இருக்கு equal to 0. So அப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்று x minus 4 equal to 0 இன்னொன்று x plus 2 is equal to 0. So x minus 4 equal to 0னா ரைட் சைடில் வந்தால் plus 4 and x plus 2 is equal to 0 ரைட் சைடில் வந்தால் minus 2. So plus 2 ரைட் சைடில் வந்தால் minus 2. ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் உங்களுக்கு என்னது? ஆல்ஃபா அண்டு பீட்டா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிங்க பார்த்தீங்களா? இந்த ரெண்டு ரூட்ஸ் தான் ஆல்ஃபா அண்டு பீட்டாவோட வேல்யூ. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஏ. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது? பி. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? சி. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து பி, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ. So sum of zeros product of zeros formula apply பண்ணுறோம். ஸோ இப்போ relationship between quadratic polynomials, so verification. ஸோ ஃபஸ்ட்டு sum of zeros. ஸோ sum of zeros ஓட ஃபார்முலா நமக்கு என்னது? alpha plus beta is equal to minus b by a. ஸோ இது ஆல்ஃபாவோட வேல்யூ, ஸோ இது பீட்டா. ஸோ ஆல்ஃபா வந்து 4, பீட்டா வந்து minus 2. ஸோ 4 minus 2 2. ஸோ minus b by a. ஸோ minus பியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். பியோட வேல்யூ minus 2. ஸோ அப்போ அந்த இடத்துல minus 2 வரும். ஏவோட வேல்யூ 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் 2. ஸோ அப்போ ஏற்கனவே லெஃப்ட் சைட்லேயும் ப்ளஸ் இருக்குது, ரைட் சைட்லேயும் ப்ளஸ் 2. ஸோ ரெண்டுமே 2 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 4 அண்ட் பீட்டாவோட வேல்யூ minus 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? minus 8. ரைட் சைடில் சி பை ஏ. சியோட வேல்யூ minus 8 by 1. ஸோ minus 8 by 1ஓட வேல்யூ minus 8. ஓகே, ஸோ அப்போது சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் வெரிஃபைடு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? இதோட ரூட்ஸ் கண்டுபிடிச்சி ஆல்ஃபா பீட்டா வேல்யூ எழுதிடுறோம். அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஏபிசி வேல்யூ எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா வெரிஃபிகேஷன். சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இது ஆல்ஃபா, இது பீட்டா. மைனஸ் பி பை ஏனா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஏபிசி எடுத்து ரெண்டு வெரிஃபை பண்ணுறோம். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ, பீட்டாவோட வேல்யூ, சி பை ஏனா கான்ஸ்டன்ட் டேர்மு பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அது ரெண்டையும் டிவைட் பண்ணி வெரிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா சம் ஆஃப் ஜீரோஸும் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் உங்களுக்கு என்னது? வெரிஃபைடு. ஸோ அதே மாதிரி இதுவும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் வெரிஃபைடு. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மோட கொஸ்டின் பாருங்கள். ஸோ செகண்ட் டேர்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4s ஸ்கொயர் மைனஸ் 4s ப்ளஸ் 1. ஸோ இது எப்படி போடலான்னு பாருங்கள். சேம் அதே கான்செப்ட் தான், பட் இந்த இடத்துல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. ஸோ 4s ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 0 போட்டால் தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 4s ஸ்கொயர் மைனஸ் 4s ப்ளஸ் 0னா நான் ஏற்கனவே சொன்ன போன கொஸ்டின்லேயே இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தா எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக இது மட்டும் எழுதிக்கலாம். பட் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே என்ன வரணும்? மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ப்ளஸ் 4 வரணும், ஆட் பண்ணால் என்ன வரணும்? minus 4 வரணும். ஸோ அப்போ எனக்கு இருக்கிறதே ரெண்டு இதில் தான் வரும். 4னா 1 4s are 4 வரும், 2 2s are 4 வரும். ஸோ அப்போ 2 2s are 4னா -2 -2. ஸோ இது ரெண்டையும் எனக்கு ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? -4 வந்துடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு என்ன வந்துடும்? +4 வந்துடும். ஸோ அப்போது 4s ஸ்கொயர் -2s -2s +1 is equal to 0. இந்த -4s எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்?
மைனஸ் 2s ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்துலேயும் 2ன்றது காமனாக இருக்குது. இங்கே எஸ் ரெண்டுத்துலேயும் எஸ் காமனாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 2s அப்படின்றத நான் வெளியே எடுத்தேன்னா ரிமைனிங் என்ன இருக்குது எனக்கு? ரிமைனிங் இங்கே ஒரு 2 இருக்கும், இங்கே ஒரு s இருக்கும். ஓகே, ஸோ ரிமைனிங் ஒரு 2s இருக்கும். ஏற்கனவே 2s வெளியே எடுத்தாச்சு. ஸோ -1 வந்துடும். அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் எனக்கு என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. பட் இந்த இடத்துல என்ன தான் எடுக்க முடியும்? 1 மட்டும்தான் நான் காமன். எதுவுமே காமன் இல்லை அப்படின்னா 0 போட்டுறக்கூடாது. எதுவுமே காமன் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல 1ன்னு போட்டுரும். ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம சிம்பிள் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே டேர்ம் தான் உங்களுக்கு இங்கேயும் வரும். தட் மீன்ஸ் இங்கே 2s - 1 தான், இங்கேயும் 2s - 1 தான் வரும் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் பாருங்கள் தெரியும். இங்கே எனக்கு x², இங்கே x - 4னா இங்கேயும் கண்டிப்பாக x - 4 தான் இருக்கணும். ஓகே, ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற சிம்பிள் நம்ம என்ன வேணால் சேஞ்ச் பண்ணலாம். பட் இங்கே இருக்கிற டேர்ம் ரெண்டுமே நமக்கு எப்படி தான் இருக்கணும்? சேமாக இருக்கணும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ எனக்கு இங்கே 2 டேர்ம் இருக்குது. இங்கே இருக்கிற அதே டேர்ம் தான் எனக்கு என்ன வரணும்? ஸோ இங்கே 2s - 1 வரணும். இதில் எதுவும் காமன் கிடையாது. ஸோ 1ன்னு போட்டேன். பட் சிம்பிள் மட்டும் என்ன வரும்னு பாருங்கள். இப்போ எனக்கு 2s - 1 வரணும்னா இந்த இடத்துல நான் +1ன்னு போட்ட முடியாது. ஏன்னா +1 போட்டேன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு +2s வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? -1 அப்படின்னு. ஓகே, ஸோ 2s × 2s - 1 இது ரெண்டுத்துலேயும் -1 வெளியே எடுத்தோன்னா 2s - 1 = 0. ஸோ இப்போ காமன் டேர்ம் என்னது? 2s - 1. ரிமைனிங் இருக்கிற டேர்ம் என்ன தான்? ரிமைனிங் இருக்கிற டேர்மும் 2s - 1 = 0. ஸோ அப்போது ஒரு டேர்ம் 2s - 1 = 0, அகெயின் 2s - 1 = 0. ஓகே, ஸோ அப்போது 2s - 1 = 0 ஒரு டேர்ம், அகெயின் 2s - 1 = 0 இன்னொரு டேர்ம். ஸோ அப்போ இந்த -1 ரைட் சைடில் வந்தால் என்னது? எனக்கு +1. ஸோ அப்போ s = 1/2. ஓகே, ஸோ அகெயின் சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். 2s - 1 = 0, -1 ரைட் சைடில் வந்தால் +1. ஸோ s = 1/2. ஓகே, ஸோ இது நமக்கு என்னது? இது ஆல்ஃபா. ஸோ இது நமக்கு என்னது? பீட்டா. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ABC எடுத்து எழுதுகிறோம். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ என்னது? 4. பியோட வேல்யூ என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s. ஸோ -4. சியோட வேல்யூ 1. ஓகே, ஸோ இப்போ நமக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 1/2. பீட்டாவோட வேல்யூ என்னது? 1/2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா ஸோ எல்சிஎம் எடுத்தால் 2. ஸோ 1 + 1, ஸோ 2/2ன்னு வந்துடும். ஸோ அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ என்னது? 2/2 1. ஸோ இப்போ இங்கே -b/a எழுதுங்க. -b/aனா மைனஸ் பியோட வேல்யூ என்னது? -4. அண்ட் ஏவோட வேல்யூ என்னது? 4. ஸோ அப்போ -(-) -4, ஸோ 4. ஸோ 4/4ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் ரெண்டுமே நமக்கு என்ன வருது? ஈக்குவலாக வருது. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் வெரிஃபைட். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா என்னது நமக்கு? ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 1/2 அண்ட் பீட்டாவோட வேல்யூ அகெயின் 1/2. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1/2 × 1/2 1/4. ஓகே, ஸோ சியோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 1 அண்ட் ஏவோட வேல்யூ 4. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வெரிஃபைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமேட்டர் 6x² - 3 - 7xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6x² - 3 - 7x. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்பயுமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x செகண்டு வரணும். தேர்டு தான் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும். ஸோ இது மாறி வந்தாலுமே நீங்கள் ஈக்குவேஷன் எப்படி பண்ணணும்? முதல்ல சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ இங்கே எனக்கு எப்படி இருக்குது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ தேர்டு வந்து என்ன இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டேர்ம் இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கொண்டு வரணும். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும். ஓகே, ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அப்படின்னா உங்களுக்கு என்னது? இந்த வேல்யூ, அடுத்து x, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே 3
அடுத்து இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -18 மல்டிப்ளை பண்ணால் -18 ஆட் பண்ணால் -7. ஓகே, ஸோ இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும்னு பாருங்கள். 118 சார் 18 வராது, ஏன்னா இங்கே 7 இருக்குது. 9 2 சார் 18 வரும், 6 3 சார் 18 வரும். 6 3 சார் 18 போட்டோம்னா நமக்கு ஆட் பண்ணால் கண்டிப்பாக -7 வராது. ஸோ அப்போது மல்டிப்ளை பண்ணால் -18 வரணும், ஆட் பண்ணால் -7 வரணும். ஸோ அப்போ 9 2 சார் 18 வரும். பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, -7 இருக்குது. அப்போ -9 + 2 போட்டால் மட்டும்தான் -7 கிடைக்கும். ஸோ 6x ஸ்கொயர் -9x + 2x -3 = 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்துலேயும் 3ன்றது காமனாக இருக்குது. ஸோ 3 அப்புறம் இந்த x ஸ்கொயர் எக்ஸில் x காமனாக எடுத்தோம். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும். ஸோ 2x மைனஸ் ஏற்கனவே 3x சொல்லி எடுத்தோன்னா 3ன்னு வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயுமே எனக்கு எதுவுமே காமனாக இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் எப்பயுமே இங்கே இருக்கிற டேர்மும் ஸோ அடுத்து இங்கே எடுக்கிற டேர்மும் ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்கும். அப்போ எதுவுமே காமனாக இல்லைனா 1ன்னு போட்டுரும். அப்போ ரிமைனிங் என்ன வந்துடும், 2x - 3 = 0. ஸோ அப்போ இங்கேயும் 2x - 3 இருக்குது, இங்கேயும் 2x - 3 இருக்குது. ஸோ ரிமைனிங் என்ன வந்துடும், 3x + 1 = 0. ஸோ அப்போ 2x - 3 = 0 ஒரு டேர்ம் ஒன்று, 3x + 1 = 0 ஒரு டேர்ம் ஒன்று. ஸோ 2x - 3 = 0னா -3 ரைட் சைடில் போச்சுன்னா +3. ஸோ x = 3/2. ஸோ 3x + 1 = 0. ஸோ +1 ரைட் சைடில் போச்சுன்னா -1. ஸோ x = -1/3. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு என்னது, ஆல்ஃபா. ஸோ இது வந்து பீட்டா. ஓகே, சேம் ரிலேஷன் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எழுதிடலாம். ஸோ ஏவோட வேல்யூ நான் இப்போ தான் சொன்னேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் எப்பயுமே ஏ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் பி, கான்ஸ்டன்ட் தான் சி. இதை மாற்றி கொடுத்தாங்கன்னு நீங்கள் இதை ஏபிசின்னு எழுதிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஏ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் பி, ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் சி. ஓகே, ஸோ சம் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது உங்களுக்கு 3/2, பீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு என்னது -1/3. ஸோ இதை முதல்ல சிம்ப்ளை பண்ணிடலாம், அப்புறம் -b/a எழுதிக்கலாம். ஸோ 2 × 3 LCM 6. ஸோ இங்கே டினாமினேட்டில் 2 இருக்குது. ஸோ 2 கூட இங்கே மல்டிப்ளை பண்ணோம், 3 3s are 9. இங்கே 3 இருக்குது. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 1 2s are 2. ஸோ 9 - 2 7/6. முதல்ல எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இங்கே டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ தகுந்த மாதிரி இங்கே இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 3னா டினாமினேட்டர் நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9, இங்கே 3, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ண 6, இங்கேயும் 2ஆல் நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 2s are 2. ஸோ 7/6 = -b/a. ஸோ மைனஸ் பியோட வேல்யூ என்னென்னு பாருங்கள், -7. ஸோ ஏவோட வேல்யூ 6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், +7/6. ஸோ அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் என்னது, வெரிஃபைடு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. ஓகே, ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு என்னது 3/2 அண்ட் பீட்டாவோட வேல்யூ -1/3. ஸோ பீட்டாவோட வேல்யூ -1/3. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வந்துடும் பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ -1/2 மட்டும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு c/a இப்போ தான் நம்ம ஏபிசி தெரியும். ஸோ சியோட வேல்யூ -3, ஏவோட வேல்யூ 6. ஸோ சியோட வேல்யூ -3 அண்ட் ஏவோட வேல்யூ என்னது உங்களுக்கு 6. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1/2. ஸோ -1/2. ஸோ இது வெரிஃபை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டேர்ம் லெட்டர் பாருங்க. ஸோ ஃபோர்த் டேர்ம் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 4u² + 8u. ஸோ 4u² + 8u. ஸோ இது நமக்கு 4u² + 8u பவர் வேல்யூ 2ன்னு வந்தாவே அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். பட் இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடையாது. ஸோ அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள், 4u² + 8u = 0. இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் தேவையில்ல, டேரெக்டாக இதில் காமன் டேர்ம் எடுத்து எழுதிடலாம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் நமக்கு என்ன டேர்ம் காமன் டேர்ம் இருக்குது, ஸோ 4ன்றது காமனாக இருக்குது. அகைன் இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது, யூன்றது காமனாக இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன வந்துடும், u. ஸோ 4u வெளியிட்டோன்னா 2 + 0. ஸோ அப்போது ஒரு டேர்ம் வந்து 4u = 0. ஸோ யூவோட வேல்யூ 0/4 0 வந்துடும்.
இன்னொரு டேர்ம் வந்து u plus 2 is equal to 0. ஸோ u equal to plus 2 ரைட் சைடில் வந்தால் minus 2. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது ஆல்ஃபா. ஸோ இது என்னது பீட்டா. ஸோ ரிலேஷன்ஷிப் between zeros and quadratic polynomial. ஸோ sum of zeros, product of zeros. ஸோ sum of zeros ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஏ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தான் பி. ஸோ சின்றது தான் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ சி கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை அப்படின்னா ஜீரோன்னு போட்டணும், ஒன்றுன்னு போட்டணும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்ன்றது எனக்கு இங்கே கிடையாது. எதுவுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை அப்படின்னா ஜீரோன்னு அர்த்தம். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 0, பீட்டாவோட வேல்யூ என்னது -2. ஸோ 0 - 2 -2. மைனஸ் பி பை ஏ, பியோட வேல்யூ என்னது 8. ஸோ மைனஸ் பியோட வேல்யூ 8 by ஏவோட வேல்யூ 4. ஸோ -8/4 is equal to -2. ஸோ sum of zeros verified. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா என்னது ஆல்ஃபா இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகே, ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு என்னது 0 அண்ட் பீட்டாவோட வேல்யூ -2. சி பை ஏ, ஸோ சியோட வேல்யூ இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணால் 0 வந்துடும். சி பை ஏன்னா சியோட வேல்யூ என்னது 0, 0/4 0. ஸோ sum of zeros and product of zeros verified. ஓகே, ஸோ ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் t² -15. ஓகே, ஸோ t² -15 ஈக்குவல் டு 0னா ஸோ இதுக்கு குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸோ t². ஓகே, ஸோ இப்போ இது t² இஸ் ஈக்குவல் டு 15 போட்டு தான் இல்லை நம்ம ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல a² - b² ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே a² இருக்குது. ஸோ √15 the whole square தான் உங்களுக்கு என்னது 15. ஸோ a² - b². ஸோ a² - b² ஃபார்முலா என்னது a plus b into a minus b. ஸோ t plus √15 and t minus √15 equal to 0. ஸோ அப்போது t plus √15 equal to 0 ஒரு ரூட்டு. ஸோ ப்ளஸ் √15 ரைட் இருந்தால் -√15. அடுத்து t minus √15 equal to 0 அப்படின்னா ஸோ t minus √15 ரைட் சைடில் வந்ததுன்னா ப்ளஸ் √15. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆல்ஃபா. ஸோ இது பீட்டா. ஓகே, ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறோம். ஸோ sum of zeros, product of zeros. Alpha plus beta is equal to minus b by a. Okay, alpha ஓட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சரி ஏவோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், சி கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது எதுவும் இல்லைன்னா 1. பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஸோ எதுவுமே கிடையாது 0. ஸோ சின்றது உங்களுக்கு என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம் -15. ஓகே, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா -√15 ப்ளஸ் √15. ஸோ 0. minus b by a na -0/1. So 0. So next product of zeros or formula alpha into beta is equal to c by a. So alpha oda value -√15. So beta oda value √15. So √15 into √15 multiply பண்ணோம்னா 15. So c na c oda value என்ன இருக்குன்னு பாருங்க -15. a oda value 1. So -15. So product of zeros verified. So sum of zeros equal, product of zeros equal. So இதிலே 6th Roman letter first question ல இதான் லாஸ்ட். இதை பேஸ் பண்ணி ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம அடுத்து இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 6th Roman letter என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3x² -x -4 ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் -12 வந்துடும். மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும், ஆட் பண்ணால் -x. ஸோ இங்கே எதுவும் இல்லைனா இந்த இடத்துல 1 அர்த்தம். ஸோ -1 1 ஆட் பண்ணால் -1, மல்டிப்ளை பண்ணால் -12. ஸோ -4 + 3. ஸோ அப்போது 3x² -4x + 3x -4 is equal to 0. ஓகே, ஸோ ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது, எக்ஸ்ன்றது காமனாக வெளியே எடுத்துடுறோம். ரிமைனிங் 3x -4. ஸோ இது ரெண்டுத்துல எதுவுமே காமன் இல்லை. ஸோ 1. ஸோ இப்போ அகெயின் 3x -4 இருக்குது. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, x + 1 is equal to 0. ஸோ அப்போ 3x -4 equal to 0 ஒரு டேர்ம்னா 3x -4 ரைட் சைடு வந்தால் +4. ஸோ x is equal to 4/3. அடுத்து x + 1 is equal to 0னா ஸோ x is equal to -1.
ஸோ இது உங்களுக்கு ஆல்ஃபா, ஸோ இது பீட்டா. ஸோ இப்போது sum of zeros product of zeros கண்டுபிடிக்கிறோம். ஸோ sum of zeros ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ ஏபிசியோட வேல்யூ எழுதிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து பி, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சி. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 4/3, பீட்டா வந்து -1. ஸோ எல்சிஎம் 3. ஸோ -3னா 4 - 3 என்னது 1/3. ஸோ மைனஸ் பி பை ஏ, பியோட வேல்யூ -1, ஏவோட வேல்யூ 3. ஓகே, மைனஸ் பி பை ஏனா மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் 1/3. ஸோ இங்கேயும் 1/3. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் வெரிஃபை. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 4/3. ஸோ பீட்டாவோட வேல்யூ -1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -4/3 வரும். ஸோ சியோட வேல்யூ -4, ஏவோட வேல்யூ 3. ஸோ -4/3. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வெரிஃபை. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த யூடியூப் கிளாஸ் பார்க்குற மாதிரி சேம் உங்களுக்கு இதில் நான் யூடியூப் கிளாஸில் ஒன்லி என்சிஆர்டி கொஷின்ஸ் ஒன் வே இன்ட்ராக்ஷனில் போகும். இதே நம்மளது கிளாஸ் 10th, 11th, 12th இந்த 3 கிளாஸஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ 10th ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகுது. ஓகே, ஸோ மே 2nd வீக் தான் உங்களுக்கு 10th ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ 10th மே 2nd வீக். ஓகே, ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் என்ன நடக்கும் யூடியூப் கிளாஸ் கம்பேர் பண்ணுறது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்சிஆர்டி கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி வர பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாமே 1 by 1 சைட் பை சைட் பார்ப்போம். ஸோ இதில் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸு, எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் அதெல்லாம் பார்க்குறதில்ல யூடியூப் கிளாஸஸில். ஒன்லி பேசிக் கொஷின்ஸ் மட்டும் தான் இதில் பார்த்துட்ருக்கோம். பட் ஆன்லைன் கிளாஸஸில் ஒரு யூனிட்டும் ஒரு கொஷின்ஸ் பார்க்கும்போதும் அது ரிலேட்டட் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் என்னென்ன பாசிபிள் கொஷின்ஸ் இருக்கோ இது எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் பார்ப்போம். அதே மாதிரி இதில் நம்ம யூடியூப் கிளாஸில் நான் மட்டும் டீச் பண்ணுறப்போ உங்களோட டவுட்லாம் கிளாரிஃபை பண்ண முடியாது. ஆன்லைன் கிளாஸஸில் உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் சைட் பை சைட் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை அப்படியே கிளியர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூலில் கொடுக்குற கொஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிளாஸஸ் உங்களுக்கு வீக்லி 5 days கிளாஸஸ் நடக்கும். எவ்ரி சண்டே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அந்த சண்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அது டோட்டலாக என்சிஆர்டி மட்டும் இருக்காது. பப்ளிக் எக்ஸாம் பேட்டரில் உங்களுக்கு என்னென்ன மாடலெலாம் கொஷின்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு எவ்ரி சண்டே உங்களுக்கு எப்போ இருக்குன்னா எக்ஸாம் இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே சிலபஸ் 6 months கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 30% ரிவிஷன், 50% ரிவிஷன், ஃபைனலாக சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. சரிங்களா, இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தமிழில் இருக்கிற நம்பர் 86106848 நம்பர் கால் பண்ணுங்கள். ஒரு டெமோ கிளாஸ் வேணால் அட்டன் பண்ணலாம். நீங்கள் எது மாதிரி போகுது, ஏன்னா இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு சைட் நடத்திட்டு இருக்கேன், இல்லை எது மாதிரி போகுது அப்படின்றத ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வேணால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ இதில் அப்படியே கண்டிப்பாக பண்ண செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ செகண்ட் கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் இதில். ஸோ ஃபைண்ட் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல் இன் விச் த கிவன் நம்பர்ஸ் as a sum of zeros and product of zeros respectively. ஓகே, ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே ஃபார்முலா என்னென்னா நமக்கு x² minus sum of zeros into x plus product of zeros equal to 0. ஓகே, இதுதான் ஃபார்முலா. x² minus sum of zeros into x plus product of zeros equal to 0. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது 1/4, -1. ஸோ 1/4, -1. ஸோ இதுதான் sum of zeros, product of zeros கொஷினில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். குவாட்ராட்டிக் பாலினாமியல் with the sum and product of zeros respectively. So sum of zeros, so இது product of zeros respectively. Okay, so formula வந்து x² minus sum of zeros into x plus product of zeros equal to 0. x² minus sum of zeros என்னது 1/4 into x plus product of zeros. So plus product of zeros na product of zeros value -1 equal to 0. So x² minus 1/4x plus into -1 is equal to 0. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வந்துடும் உங்களுக்கு 4. இங்கே டினாமினேட்டில் எதுவும் இல்லைனா எல்சிஎம் 4. ஸோ அப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 4x², இங்கே ஏற்கனவே 4 இருக்குது, 1x minus 4 equal to 0. ஸோ இந்த 4 நான் மல்டிப்ளை பண்ணுவோம்னா டினாமினேட்டர் இருக்கிறது 0 ஆகிடும். 4x² minus 1x minus 4, 4 into 0, 0. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ 4x² minus 1x minus 4 equal to 0. இதுதான் உங்களுக்கு என்னது required quadratic polynomial, which is the required quadratic polynomial எழுதிங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெக்ஸ்ட் புக்கில். √2, 1/3. ஸோ இது sum of zeros, இது product of zeros. ஸோ x² minus sum of zeros என்னது √2x
plus product of zeros 1 by 3 is equal to 0. So x square minus sum of zeros into x plus product of zeros equal to 0. So LCM என்ன வந்துரும் 3. So cross multiply பண்ணா 3x square minus 3 root x plus 1 is equal to 0. So 3x square minus 3 root 2x plus 1. So இது multiply பண்ணா என்னது 0. So இதுதான் required quadratic polynomial. 3x square minus 3 root 2x plus 1 equal to 0. So third row letter என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 0, root 5. So இது sum of zeros, இது product of zeros. So x square minus sum of zeros into x plus product of zeros root 5 equal to 0. Okay, so x oda value 0. So x square plus root 5 is equal to 0. So this is the quadratic equation. So fourth row letter 1, 1. So x square minus sum of zeros another 1x plus product of zeros 1. So equal to 0. So this is the required quadratic polynomial. Fifth minus 1 by 4, 1 by 4. So x square minus sum of zeros is sum of zeros another minus 1 by 4 into x plus product of zeros 1 by 4 equal to 0. So அப்போ LCM என்னது நமக்கு 4. So cross multiply பண்ணினா 4x square minus into minus என்ன வந்துரும் plus 1x plus 1 is equal to 0. So 4 into 0, 0. So 4x square plus 1x plus 1 equal to 0. So இதுதான் உங்களுக்கு required quadratic polynomial. Okay. So last 6th Roman. So 6th Roman என்ன கொடுத்திருக்காங்க 4, 1. So இது வந்து sum of zeros. So இது product of zeros பக்கத்துல இருக்குது. So x square minus sum of zeros na 4 into x plus product of zeros 1. So x square minus sum of zeros plus product of zeros equal to 0. Okay. So இப்போ அடுத்து நமக்கு exercise 2.3 இப்போ இருக்கிற academic year 2022 to 23 இப்போ இருக்கிற current 10th students கிடையாது. இந்த exercise உங்களுக்கு syllabusல இருந்து omit பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ரெண்டு எக்ஸசைஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறதே சிலபஸில் 2.1 and 2.2. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்ன மாடல் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா புக்கில் இருக்கிற அதே மாடல் கொஷின் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயும் வராது, அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அது எது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, சேம் மாடல் கொஷின்ஸ் தான் நான் சொல்லலை, பட் அதை தாண்டி டிஃப்ரெண்ட் மாடல் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இது வந்த கொஷின் இப்போ வந்து 2019 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின். ஸோ ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் k such that polynomial x square minus k plus 6 into x plus 2 into 2k minus 1 has sum of zeros is equal to half to their product. ஓகே, ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் டு half to their product அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இது எந்த மாதிரி இயரில் கேட்டதுன்னா 2019 பப்ளிக் எக்ஸாம் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவல் டு half to their product அப்படின்னா. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் என்னது, ஈக்குவல் டு half to their product அப்படின்றாங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. முதல்ல சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல ஏவோட வேல்யூ என்னது, இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1. பியோட வேல்யூ என்னது, இதுதான் பி. ஸோ மைனஸ் ஆஃப் கே ப்ளஸ் 6. ஸோ சியோட வேல்யூ 2 into 2k minus 1. ஓகே, ஸோ இதில் நான் சில பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் சில கொஷின்ஸாக என்னால் பார்க்க முடியும், ஒரு 5 கொஷின்ஸ். பட் ஆன்லைன் கிளாஸில் இதே நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு யூனிட்டில் என்னென்ன எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் பார்ப்போம். அது இல்லாமல் எவ்ரி சண்டே எக்ஸாம்ஸ் ரிவிஷன்ஸ் இது எல்லாமே வரும். பட் இதில் வந்து டோட்டலாக யூடியூப் கிளாஸில் எல்லா கொஷின்ஸ் என்னால் பார்க்க முடியாது. பட் ரேண்டமாக சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இப்போ சம் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா நமக்கு என்னது,
alpha plus beta is equal to minus b by a, and product of zeros oda formula c by a. So sum of zeros oda formula alpha plus beta equal to minus b by a. So minus of b by a is the formula. Okay, so இப்போ இங்க sum of zeros தான் இங்க எழுதணும். minus b by a, b ஓட வேல்யூ என்னது minus of k plus 6 by a ஓட வேல்யூ 1. so minus into minus என்ன ஆயிடும் plus ஆயிடும். so k plus 6. அடுத்து product of zeros. so product of zeros ஓட வேல்யூ என்னது c by a. alpha beta is equal to c by a. so c ன்றது 2 into 2k minus 1 divided by a ஓட வேல்யூ 1. okay, so product of zeros இதை multiply பண்ணா 2 into 2k minus 1. so equal to is product of zeros. சரிங்களா? so அப்போ 2 into 2k minus 1 இதுதான் product of zeros. so இது sum of zeros. sum of zeros என்னது k plus 6 equal to 1 by 2 into product of zeros. so product of zeros என்றது 2 into 2k minus 1. okay, so இதுதான் product of zeros. okay, so இப்போ sum of zeros product of zeros is equal to half னு சொல்லியிருக்காங்க. so இப்போ இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணலாம் என்ன ஆயிடும் 2 கேன்சல் ஆகும். so k plus 6 equal to 2k minus 1. okay, so அப்போ 2k minus 1 அப்படின்னா so இந்த இடத்துல 2k plus k right சைடில் வந்தால் minus k, so equal to 6 minus 1 right சைடில் வந்தால் plus 1. so 2k minus k is equal to k, 6 plus 1 என்னது 7. so k is equal to என்னது உங்களுக்கு answer 7. so sum of zeros equal to half their product. so இது கொடுத்துருக்கிறதுல product of zerosல half. okay, so இது வந்து 2019ல கேட்டிருக்காங்க. so இதே மாதிரி different model question. yeah, okay, so இந்த question பாருங்க கிட்டத்தட்ட சேம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸசைஸா, பட் எப்படி கேட்டிருக்காங்க ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. ஸோ இது வந்து ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல் செவன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 11/3y minus 2/3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. okay, so verify the relation between zeros and coefficient. so இதுவும் 2019ல கேட்ட கொஸ்டின் தான், பட் வேற செட்ல கேட்டிருக்காங்க உங்களுக்கு. okay, so இது இப்போ ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் வேற செட்டு, ஸோ இது வேற செட்ல கேட்டிருக்காங்க. okay, so ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிடுறோம். p of y is equal to 7y square minus 11/3y minus 2/3. okay, so first என்னது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதோட ரூட்ஸ், தட் மீன்ஸ் அதோட ஜீரோஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ py equal to 0. ஸோ LCM வந்து 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21y ஸ்கொயர் மைனஸ் 11y மைனஸ் 2 is equal to 0. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 21y ஸ்கொயர் மைனஸ் 11y மைனஸ் 2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into 0 0. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணணும்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் எக்ஸைஸ் 2.2ல். ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு A 21, B வந்து -11, ஸோ சியோட வேல்யூ -2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். -11y -2 is equal to 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் 21 into 2 -42. ஓகே, -42. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -42. ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும் -11 வரணும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 into 21 போட்டாலும் 42, 3 into 14 போட்டாலும் 42, 6 into 7 போட்டாலும் 42. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் வரும். பட் எனக்கு இங்கே என்ன இருக்குது -11 இருக்குது. அப்போ -14 + 3 ஆட் பண்ணால் -11, ஸோ -42 வரும். ஸோ அப்போ 21y ஸ்கொயர் -14y + 3y -2 is equal to 0. ஸோ ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது 7 காமனாக இருக்குது. 2 7s are 14, 3 7s are 12, 7y காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் 3y, ஸோ வெளியே எடுத்தோன்னா ரிமைனிங் 2 மட்டும்தான் இருக்கும், ஏற்கனவே y எடுத்தாச்சு. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எதுவுமே காமன் கிடையாது, ஸோ 1. ஸோ 3y - 2 is equal to 0. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் என்ன காமனாக இருக்குது 3y - 2. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 7y + 1 is equal to 0. ஸோ அப்போ 3y - 2 ஸோ ஈக்குவல் டு 0 1, 7y + 1 equal to 0 1. ஸோ அப்போ 3y
minus 2 right side la pochina, so plus 2, so y oda value 2 by 3. அதே மாதிரி 7y plus 1 is equal to 0 na y oda value right side la pochina minus 1, so y is equal to minus 1 by 7. okay, so இதுதான் உங்களுக்கு என்னது alpha, so இது வந்து beta. so இப்போ sum of zeros product of zeros verify பண்ணலாம். okay, so sum of zeros ஓட formula alpha plus beta is equal to minus b by a. okay, so alpha oda value உங்களுக்கு என்னது, so இப்போ கண்டுபிடிச்சது தான் 2 by 3 and beta oda value minus 1 by 7. so LCM என்னது 21, so 3 இருக்கு, so into 7 14 into 3, so 11 by 21, so equal to minus b by a. so minus b oda value என்னது minus 11, so a oda value 21, so minus into minus என்ன ஆயிரும் plus, so 11 by 21. sum of zeros verified. next product of zeros. so product of zeros formula alpha beta is equal to c by a. so alpha oda value 2 by 3 and beta oda value minus 1 by 7. so இதை multiply பண்ணோம்னா minus 2 by 21. c by a oda value, c oda value என்னது உங்களுக்கு minus 2, a oda value 21. so அப்போ answer இங்கேயும் minus 2 by 21. so product of zeros verified. okay, so next third question. இவ்வளவுதான் second question. so இப்போ third question வேற என்னென்ன மாடல்ல கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த question பாருங்க. yeah, so third question. so verify whether 2, 3 and 1 by 2 are zeros of polynomial p of x is equal to 2x cube minus 11x square plus 17x minus 6. so அந்த polynomial equation கொடுத்துட்டு அதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜீரோஸ் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த இயரில் கேட்டிங்கன்னா 2013 கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ரிலேட்டடான எக்ஸசைஸில் என்னென்ன மாடலில் கேட்டிருக்காங்கன்னு மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 2.3 நமக்கு சிலபஸில் கிடையாது. 2.1 2.2ல் மட்டும் இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் என்னது 2x³ minus 11x square plus 17x minus 6. ஓகே, ஸோ இப்போ இது 1 by 1 வெரிஃபை பண்ணணும். ஸோ 2, 3 and 1 by 2. ஸோ ஃபஸ்ட்டு பி ஆஃப் 2. ஸோ எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வருன்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2³ minus 11, 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 square plus 17 into 2 minus 6. ஸோ 2 into 2 cube வந்து 8 minus 11 2 square வந்து 4 plus 17 into 2 34 minus 6. So 16 minus 44 plus 34 minus 6. Okay, so 16 minus 44. So subtract பண்ணா என்ன வரும்? minus 28. So minus 28 plus 34 plus 6. So plus 6 minus 6 add பண்ணோன்னா 0. So அப்போ நமக்கு p of 2 ஓட வேல்யூ என்ன வந்துருச்சு? 0 ஆத பாலினாமியல். அடுத்து p of 3. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடுறோம்? 3ன்னு போடுறோம். 3³ minus 11 into 3 square plus 17 into 3 minus 6. ஸோ 3³ ஓட வேல்யூ 27, 3 square ஓட வேல்யூ 9 plus 17 into 3 51 minus 6. ஸோ 2 into 27 54 minus 99 plus 51 minus 6. ஓகே, minus 99 minus 6 minus 108, 54 plus 51 105 வருது. ஒரு நிமிஷம் இதை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். சாரி, மைனஸ் 99 மைனஸ் 6 வந்து 105, 54 ப்ளஸ் 51 105. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணால் 0. ஸோ பி ஆஃப் 3யும் வந்து உங்களுக்கு என்ன தான் 0. ஸோ நெக்ஸ்ட்டு பி ஆஃப் 1 by 2. ஸோ பி ஆஃப் 1 by 2னா எக்ஸுக்கு பதில் 1 by 2. ஸோ 2 into 1 by 2 the whole cube minus 11 into 1 by 2 the whole square plus 17 into 1 by 2 minus 6. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 2 into 1 by 8 minus 11 into 1 by 2 the whole square 1 by 4 plus 17 by 2
minus 6. Okay, so cancel பண்ணானா 4, so 1 by 4 minus 11 by 4 into minus 6, so LCM வந்து 4, so 1 minus 11 2 into 2, so அப்போ numerator 2 ஆல் multiply பண்ணோம்னா 34 minus 4 ஆல் multiply பண்ணோம்னா 24, so 34 plus 1 35 minus 24 minus 11 35, so answer வந்து 0 by 4 0, so P of 1 by 2 உங்களுக்கு 0, so அப்போ 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது P of 2 3 1 by 2 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 0 தான் வரும், so therefore hence 2 3 1 by 2 are zeros of P of X. Okay, so இது உங்களுக்கு 2013ல இது மாதிரியும் கேட்பாங்க கொஷின்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு கொஷினோட பார்க்கலாம், 14th கொஷின். ஸோ இதோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. பட் நான் ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்கேன். பட் ஆன்லைன் கிளாஸில் இதில் டோட்டலாக நிறைய மாடல்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் பார்ப்போம். அதில் டவுட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே இருக்கும். பட் இதில் யூடியூப் கிளாஸில் ஒரே வீடியோவில் ஃபுல்லாக எல்லாம் பார்க்க முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ 4th கொஷின் இது பார்த்தீங்கன்னா 2011ல் கேட்டிருக்காங்க இதுவும். ஸோ இஃப் த சம் and product of zeros of the polynomial ax square minus 5x plus c are equal to 10 each, find value of A and C. Okay, so இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, sum and product of zeros of the polynomial ax square minus 5x plus c are equal to 10 and find the value of A and C ன்னு கொடுத்துருக்காங்க. sum and product of zeros of the polynomial ax square minus 5x plus c are equal to 10 ன்னு கொடுத்துருக்காங்க. Okay, so sum of zeros equal to alpha plus beta and product of zeros, sum of zeros of the polynomial ax square minus 5x plus c are equal to 10. So and product of zeros என்னது alpha beta is equal to 10. Okay, so அப்போ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, P of x is equal to ax square minus 5x plus c. So alpha plus beta so equal to, so formula என்ன நமக்கு minus coefficient of x by coefficient of x square. So if the sum and product of zeros of the polynomial ax square minus 5x plus c so are equal to 10 ன்னு கொடுத்துருக்காங்க. So alpha beta alpha plus beta. Okay, so ரெண்டுமே உங்களுக்கு என்னதான் alpha plus beta ஓட வேல்யூம் சரி alpha beta ஓட வேல்யூமே ரெண்டுமே 10 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏபிசி மட்டும் எழுதுங்க. ஸோ ஏவோட வேல்யூ சேம் ஏ தான், பியோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5, சியோட வேல்யூ உங்களுக்கு என்ன தான் சி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே என்ன தான் கொடுத்துருக்காங்க 10 தான், மைனஸ் பி பை ஏ, பியோட வேல்யூ மைனஸ் 5, ஏவோட வேல்யூ ஏ தான். ஸோ அப்போ 10 இஸ் ஈக்குவல் டு 5 பை ஏன்னு வந்துடும். ஸோ அப்போ 10a இஸ் ஈக்குவல் டு 5னா அப்போ a இஸ் ஈக்குவல் டு 5 பை 10. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 1 பை 2. ஸோ ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்னது 1 பை 2. ஸோ நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏன்னு தெரியும். ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன தான் 10ன்னு தெரியும், சியோட வேல்யூ சி தான், ஏவோட வேல்யூ சேம் ஏ தான் இருக்குது. ஸோ 10 ஈக்குவல் டு சி பை ஏவோட வேல்யூ 1 பை 2. ஸோ 10 இன்ட்டு 1 பை 2 இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ 5 2s are 10. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஏவோட வேல்யூ 1 பை 2, சியோட வேல்யூ 5. ஸோ ஏ அண்ட் சி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, போதும், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொன்னேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தமிழில் இருக்கிற நம்பர் 86106848 நம்பர் கால் பண்ணுங்கள். அதில் வேணால் நீங்கள் ஒரு டெமோ பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்ட்டு. ஏன்னா இதில் பார்க்கறதுல நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா கொஷின்ஸு, அதே மாதிரி அதில் 1 பை 1 உங்களுக்கு எப்படி போகணும், எது மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாமே டோட்டலாக அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூப்பா.